பாருவும் பாருவோட அம்மாவும் ஒரு கண்டஸ்டன்ஸை பற்றியா பேசினாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, அமித், சாண்ட்ரா, கமர்தீன், கானா வினோத் 4 பேரோட மட்டும்தான் எனக்கு கொஞ்சோண்டு கனெக்ட் ஆகுதுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அரோராவை சொன்னாங்க, வெறும் விஷமா, விஷ பாம்பு தான் அவள். எப்போவுமே எங்கேயா ஒன்று போட்டு கொடுக்குறது, அப்புறம் அவள் ஃப்ரெண்டு வந்து பெரிய இவ மாதிரி பேசுறது, இங்கே வந்து நல்ல மாதிரி நடிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் விக்ரம் வந்து எப்போவுமே போலி, அடுத்தவங்களோட இமோஷன்ஸ் வச்சே விளையாடுவான். யார் எதை சொன்னால் காயப்படுவாங்களோ அதை வச்சு ஒரு கேம் ஆடுவான் அப்படின்னு. அப்புறம் சுபிக்ஷா வந்து சரியான காரியவாதி, இப்படிலாம் காரியவாதியாக இருக்க எனக்கு தெரியவே தெரியாதுமா, ஓரளவுக்கு காரியவாதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கனியை வந்துட்டு கனி போலி, சுத்த போலி, அவள் எதுக்கு என்ன பண்ணுறானே தெரியாது, வெறுமனே போலியாக தான் எல்லாமே பண்ணுவா. அப்புறம் சபரியெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கறதுனே தெரியல. சபரியை வந்துட்டு ஒரு கணக்குலேயும் சேர்க்க முடியாது, கண்ணில் எப்படி அடிப்பட்டா அவன் கூட எல்லாம் எனக்கு கனெக்டே ஆகாதுமா எந்த காலத்துலேயும் அப்படின்னு. அப்புறம் வந்து மிச்சம் ஒரு ஆள் மிஸ் ஆகுது அப்படின்னோடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, திவ்யா சுத்த நெகட்டிவிட்டி, அவள் ஒரு ஊர்கிழவி அப்பத்தா அப்படின்னு. இது வந்து பார்வோட அம்மா சொல்கிறாங்க, திவ்யா வந்து நெகட்டிவிட்டி, ஊர்கிழவி அப்பத்தா. அப்புறம் பாரு அதுக்கு சொல்கிறாங்க, கேமரா பார்த்துட்டே தான் இருப்பாள், எது பண்ணணுனாலும் கேமரா பார்த்துட்டே தான் இருப்பாள். அப்புறம் அவள் தான் அரோரா கிட்ட போட்டு கொடுத்தது. உடனே அரோரா வந்து அந்த டர்பன் கட்டிட்டு வந்துட்டு சும்மா கண்டென்ட் பண்ணுறதுக்காக தலையில் கட்டிட்டு வந்து ஒரு ஹீரோயிசம் பண்ணுற மாதிரி பண்ணுறா அப்படின்னோடனே, அதான் நீ உங்கள்கிட்ட எல்லாம் பேசாதன்னு சொல்கிறேன், ஆணியே பிடுங்க வேண்டாம்னு அவங்க அம்மா அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா திருப்பி சபரியை பற்றி பேசுகிறாங்க. சபரி வந்து அவன் ஒரு சொல்லி காட்டுற கேம் வச்சுருப்பான், எல்லா இடத்துலையும் ஒரு காதை கழட்டி போட்டிருப்பான், ஒட்டு கேட்டுகிட்டே இருப்பான் சபரி எங்கள் இடத்துல நம்ம பேசினாலும். அதனால தான் ஒன்று நான் கிச்சன் ஏரியாவில் பேச வேண்டாம்னு சொன்னேன். பயங்கரமாக ஒட்டு கேட்பான், ஒட்டு கேட்டுட்டு வந்து இங்கே வந்து அதை பற்றி இன்னொரு இடத்துல போய் போட்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ இதெல்லாம் பற்றி கவலைப்படாத, நீ தீயாவே இரு, நீ எப்படி தீயா இருந்தியோ அதே மாதிரி தீயாவே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரியா ஒரு பிளான் போட்டா, எல்லாம் பயங்கரமாக பிளான்லாம் போட்டு இங்கே வந்து கத்துனா, நான் போடி அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட இருந்து நல்ல இன்ஃபர்மேஷனை மட்டும் கறந்துட்டு அவளை விட்டுட்டேன். அப்புறம் திவ்யா அப்பா ஏதோ வந்துட்டு நான் அங்கே ஒன்று பேசுவேன் இங்கே ஒன்று பேசுவேன்னு என்னை சொன்னார். அப்போது உடனே உங்கள் அம்மா பார்வோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் அப்பா அப்படி தானே பண்ணுவார் கோர்ட்டு கேஸ்லாம் அப்படின்னு, நீ உங்கள் அப்பா மாதிரியே இரு, எல்லா இடத்துலையும் உங்கள் அப்பா மாதிரியே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல நீ சரஸ்வதியை யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஏற ஆரம்பிச்சிச்சு, ஏன்னா அந்த கான்வர்சேஷன் அதுக்கு மேலே கேட்க முடியல. ஏன்னா வந்துட்டு நம்ம கண்டஸ்டன்ஸ்னால் என்கிட்ட சொல்லலாம், கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம எதுவும் கமெண்ட்டும் பண்ண முடியாது. பட் இன்னும் இந்த டிஸ்கஷன் முடியல, போயிட்டே இருக்குது, பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.